அதிகாரம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரம்பம், ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை எல்லாத்தையுமே அதிகமாக மூளையில் கரெக்டாக போய் செட் பண்ணி எதுக்க நிற்கிற கண்ணாடியில் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மனிதர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆயில்ய நட்சத்திரம்னாலே எல்லாரும் அரளுவாங்க சார், இது உண்மை. என்னன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய நட்சத்திரம். ராஜா எப்படியோ அப்படிதான் ஆயில்யம். இப்போ நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது. சும்மா கதையை விடாதீங்க சாமி. ராஜாவா? இங்கே மனுஷனே என்ன கஷ்டமாக இருக்குது, இதில் நான் ராஜா? ஆமாம், ராஜாங்கிறவங்க என்ன ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ராஜா உண்மையிலே கஷ்டம்தான். நம்ம எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. பாரத பிரதமராக இருப்பார், முதலமைச்சராக இருப்பாங்க. நம்ம ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க எப்படின்னாங்க வேஸ்ட்டுங்க அப்படின்னுடுவோம். ஆனால் அவங்க படுற சிரமம் இருக்கு பாருங்க, அதிகமான சிரமம். ராஜாவை ஆள்றதுன்றது ஈஸி கிடையாது. நம்ம கமெண்ட் வேணால் எது வேணாலும் பேசலாம். அவங்க இடத்துல ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட நம்மளால இருக்க முடியாது. அப்படிதான் ராஜாக்கள்ங்கிறது நல்ல, அதாவது ஈஸி மெத்தடோ ஜாலியாக இருக்கிறதோ கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னங்க காரில் போகிறாங்க, காரில் வர்றாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சி காரில் உட்காந்து போகிறாங்களான்னு மட்டும் கேளுங்க. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் போகிறீங்கல்ல, அது மாதிரி மற்றவங்க காரில் போகிறாங்களான்னு கேளுங்க. சான்ஸே கிடையாது. ராஜாக்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதை தான் நான் சொன்னேன், இது ராஜா நட்சத்திரம்னு. அப்போ நிறைய சிரமங்களை லகுவாக கடக்கக்கூடியவர்கள், அதையும் அக்செப்ட் பண்ணி போகக்கூடியவர்கள். நிறைய சிரமங்கள், ஆனால் எதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு நல்ல புத்திசாலித்தனமாக எண்ணம் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் 100 பேரை எப்படி வேலை வாங்கணும், நம்ம காரியத்தை எப்படி நடத்திக்கணும், புரியுதுங்களா? இதையெல்லாம் அறிந்தவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஒரு பிடிக்காதவங்க எதுக்கு இருப்பாங்க, அவங்கள கூட அசால்ட்டா கை கோத்து அவங்கள்ட்டையே வேலையை வாங்கி அவங்க மூலமாகவே சக்சஸ் ஆகக்கூடியவர்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இதுதான் ராஜான்னு. வெறுக்கக்கூடியவர்களை கூட விரும்ப வைக்கக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். சில பேர் சொல்லுவாங்க இது சன்னியாசி நட்சத்திரங்க அப்படின்னு. உண்மைதான், சன்னியாசி நட்சத்திரம்தான். அப்படின்னா சன்னியாசினா என்னங்க? அதெல்லாம் அவ்வளோ சன்னியாசி இல்லை, பயப்படாதீங்க. சன்னியாசி அப்படின்னாலே என்னன்னா சமமாக கருதக்கூடியவர்கள், மற்றவர்கள் அத்தனை பேரையும் சமமாக கருதக்கூடியவர்கள் தான் சன்னியாசி. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு 100 ரூபா கிடைக்குதா, உனக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்குதா, உனக்கு ஒரு இந்த பூ கிடைக்கும், ரோஸ் பூ கிடைக்குதா, அது அவனுக்கும் கிடைக்கணும். 10 நாள் இந்த சொத்து உனக்கு கிடைச்சிருக்கு, இதே மாதிரி சொத்து அவனுக்கு கிடைக்கணும். ஒருத்தவனுக்கு மட்டுமே கிடைக்கணும், இன்னொருத்தன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் கிடையாது. உனக்கு ஒரு தோசை கிடைச்சா அவனுக்கு ஒரு தோசை கிடைக்கணும், இன்னொருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சமமாக ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரம். இப்ப புரியுதா? இதுதான் சன்னியாசிகள். என்னன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இவ்வளவு ஒரு நல்ல எண்ணம், அதீதமான எண்ணம். கடவுளுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு. கடவுளுடைய அருள் பெற்றவர்கள். கடவுள் செய்யக்கூடியதை எல்லாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கடவுள் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ, இறைவன் செய்யக்கூடியதை ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் செய்வார்கள். ஆனா அதே நேரத்தில் எல்லா விஷயமும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாக நடக்கும், கொஞ்சம் லேட் பிக்கப். ஆனா பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஹைவேல பக்காவா போகலாம், ஸ்டேபிளா போகலாம்.
ஆனால் ஆரம்ப காலகட்டம் அப்படி தான் இருக்கும். எப்படி போகுதுன்னே தெரியாது, லைஃப் என்ன ஆக போகுதுன்னே தெரியாது, எதுவுமே இமேஜிங்கே பண்ண முடியாது. அப்படி இமேஜே பண்ணாமல் உள்ளே போன பிறகு நீங்கள் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு அடியும் சூப்பராக இருக்கும். ரொம்ப உயர்ந்தவர்களோடு பரிச்சயம் அதிகமாக ஈஸியாக உள்ளே போயிடலாம். பெரிய விஐபிகள், பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களோடு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஈஸியாக கிடைக்கும். அதை நல்லாவும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்க மனசில் நீங்கள் இருந்தால் அவங்க உங்களுக்கு ஒரு யோசனை செய்வாங்க, உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. ஒரு உண்மையான விசுவாசம் கொண்ட ஒரு நபர் ஒரு பெரியவர் மேல, அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தை இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் மறைஞ்சிடுறார். நல்லா கவனிக்கணும், ஸ்தாபனம் பெரிய ஸ்தாபனம், அதில் வழி வழியாக வரக்கூடிய பெரியவர்களில் ஒரு பெரியவர் மறைஞ்சிடுறாரு. இப்போ அந்த இடத்துல இந்த பெரியவரை தான் இன்னொரு நபரை போடணும். ஆனால் இதை யார் முடிவெடுக்கணும்னா, நான் சொன்ன பாருங்க, இன்னொரு பெரியவர் தான் முடிவெடுக்கணும். ஆக இதில் எல்லாமே பெரியவங்க தான் இருக்காங்க, சின்னவங்க போல. நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்த அடைஞ்சுதான் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடைய முடியும். நல்ல கவனிங்க, ஒரு ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் ஒரு பெரியவர் மறைஞ்சிடுறாரு, அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை போடணும். இதை ஒரு பெரியவர் தான் முடிவெடுக்கணும். அந்த பெரியவரோட மனசில் டக்குன்னு ஒரு நபர் வராரு, நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுங்கிறார். சான்ஸே கிடையாது, இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஆனால் அந்த நிமிடம் வரைக்கும் தன்னை வேல்யூபிள் பர்சனாக அவர் வச்சிருக்கிறார். இதுதான் ஆயில்ய நட்சத்திரம். நல்ல கவனிங்க, முழு தகுதி உடையவராக, அந்த பொறுப்புக்கு முழு தகுதி உடையவராக அவரை கரெக்டாக நிலைநிறுத்திக்கிட்டே போறாரு. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போறாரு. ஆனால் அந்த பெரியவருக்கு விசுவாசமா இருக்கார். நல்ல வார்த்தையை கவனிக்கணும், இதுதான் செய்தி. இப்போ அந்த பெரியவர் என்ன பண்றாரு, உன்னை தூக்கி அங்கே போஸ்ட்ல போட்டார். எதிர்பார்க்காம நடக்கிற போஸ்ட், எல்லாருக்குமே ஒரு என்ன இப்படி நடந்தது அப்படின்னு. இதுதாங்க ஆயில்யம், புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களை எப்பயுமே வளர்த்துக்க, ஒன்றுமே கிடைக்கலைங்கன்னாலும் நீங்கள் உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது, பெரிய விஐபிகள் விசுவாசமாக மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களை லிஃப்ட்டில் ஏற்றிடுவார். படியிலே கிடையாது, லிஃப்ட் தான். இந்த வாய்ப்புகள் சேரும், நிச்சயமாக கிடைக்கும் அத்தனை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும். அதே நேரத்தில் ஆன்மீக பற்றாளர்களாக நீங்க இருந்தே ஆகணும். ஒரு நேரத்தில் கடவுளே பிடிக்காது, அப்புறம் நீங்களே கடவுளுக்குள்ள வருவீங்க. ஒரு நேரம் கடவுள் ரொம்ப பிடிச்சிருக்கும், திடீர்னு கடவுள் விட்டு வெளியில போயிடுவீங்க, அப்புறம் திருப்பி வருவீங்க. நிச்சயமா வருவீங்க. அது வந்த பிறகு பெரிய மாற்றத்தை கண்டுபிடிப்பீங்க. சிவ தீட்சை அதிகமாக வாங்கியவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சிவ தொண்டர்கள், சில பேர்லாம் கையிலையெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க, திருவண்ணாமலையே கதியா இருப்பாங்க. அது மாதிரி தில்லா போராளிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, வாதாடக்கூடியவர்கள், வக்கீல், சில பேர் நீதித்துறையில் உயர்ந்த தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க. என்ன ஒண்ணு, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை யாராலையும் அடக்க முடியாது. அவங்களா இது எனக்கு ஓகே, இது வேண்டாம், இந்த இடத்துல நான் தலையிடலை, இவன் எப்படியாவது போறான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் அடக்க முடியாது. எந்த ரெக்கமெண்ட்டுக்கும் அவங்க பணிய மாட்டாங்க. நோ ரெக்கமெண்ட். அவங்க மனசுல அது படணும். என் மனசுல நீ நல்லவன் அப்படின்னு பட்டுதுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் சார் நான் இவரோட ரெக்கமெண்ட்ல வந்திருக்கேன் அப்படின்னு ஆயில்ய நட்சத்திரக்கார்ட்ட போய் நின்றுடக்கூடாது. அந்த ஆயில்ய நட்சத்திரக்காருக்கு அது பிடிக்காது. இப்ப புரியுதா? ஆயில்யம்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, ஆசிலேஷா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கிரந்தத்துல, சமஸ்கிருதத்துல.
அதாவது அகில உலகத்தை ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க. உலகத்தை ஆளக்கூடியவர்னா சும்மா கிடையாது. உண்மையில் பெருமையான நட்சத்திரம், கர்வமான நட்சத்திரம், கௌரவமான நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் எதிர்பார்க்குற அளவுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை அவ்வளோ திருப்தியாகவும் இருக்காது. என்னதான் இல்லறத்தில் நம்ம சில யுக்தியெல்லாம் கையாண்டு நம்மளுடைய உடல் உழைப்பு எல்லாமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணாலும் ஒன்றும் ரிசல்ட் இருக்காது. ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப மன உளைச்சல். ஏன் இப்படி இருக்கிறோம், இப்படியே போகுது, நமக்கு மட்டும் என்னப்பா பாருங்க, என் கையை எப்படி போகுது பாருங்க. புரியுதா? அப்ப சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அதையும் பாதிப்பா இல்லாம ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒன்று அதுலேருந்து விலகிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா அதை சந்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தோத்து போக மாட்டாங்க. எஸ், அவங்க தோத்து போக மாட்டாங்க. ஒன்று விலகிடுவாங்க, எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு எனக்கு வேணாம், டைவர்ஸ், நான் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நீ இது இல்லைன்னா நான் சந்திக்கிறேன், நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல். முடியாது, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல். ஏன்னா என் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கேட்குற கேள்விக்கு எதிராளிகிட்ட பதிலே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா சரியான கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்வி கேட்டாலும் சரியா இருப்போம், ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பு பண்ணவங்க என்ன பண்ணும், அவ்வளவுதான். அதனால தில்லாக நீங்க பல மேடை ஏறக்கூடியவர்கள், பலரை சந்திக்கக்கூடியவர்கள். அதனால நீங்க தில்லாவே இருங்க. உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துடாதீங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே. கடவுள் உங்கள் பக்கம் பிரகாசமா. சூரிய வழிபாடு பண்ணுங்க ப்ளீஸ், சூரிய வழிபாடு பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே சூரியனுக்கு சமர்ப்பணம். காலை நேரத்தை காயத்ரி மந்திரம் அதிகமா சொல்லுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பிராணாயாமம் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய மூச்சை அப்படியே நிப்பாட்ட முடியும். உங்க லைஃப்லயே சித்தம் பெறக்கூடியவர்கள் நீங்க. சித்தம்னா என்னன்னா சித்தி, உள்ளேயே தெரிஞ்சிடும். உள்ள இருக்கிற ஜீவ லிங்கத்தை உணர முடியும் உங்களால. எதுக்க நிக்கிறவன் யார் உங்களால சொல்ல முடியும். அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். எடுத்துட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன். இந்த மந்திரம் மாந்திரிகம் அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய டேமேஜாக தான் இருக்கும். அதுக்காக மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, மற்றவங்க மாறி போகிறதுக்கு மந்திர மாந்திரிகத்துக்குள்ளே போயிடாதீங்க. சிவநாமத்தை மட்டும் சொல்லுங்க. சிவன் உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. யா கண்டிப்பா நான் இதை ஆணித்தனமா சொல்லுவேன். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க, சிவராத்திரி விரதம் இருங்க, பிரதோஷ விரதம் இருங்க. காலையில இருக்கக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் உங்க மேல படுற மாதிரி பார்த்துங்க. விபூதி இட்டுங்க. சிவ பூஜைகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்குங்க. திருமுறை பாராயணம் பண்ணுங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க. ப்ளீஸ். இசை நிறைய கேளுங்க. முடிஞ்சதுன்னா ஈஷா யோகா மையம் போயிட்டு வாங்க. வெள்ளையங்கிரி கோவையில் ஈஷா, அங்க அந்த சிவ காட்சிகளை போய் பார்த்துட்டு வாங்க. சிவராத்திரியில முடிஞ்சா அங்க கலந்துக்கிறதுக்கு பாருங்க. பௌர்ணமி கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 100% ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே, நீங்க வாழ்க்கையை உணர முடியும். அப்படி உணர்ந்தா தானங்க நல்லது நடக்கும். உணரவே இல்லை, நானும் ஏதோ தேமேன்னு வாழ்ந்துட்டு போறேன்னா அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை?
நான் சொல்வதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சூட்சமத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது சும்மா விளையாட்டாகவோ, இது என்னங்க இந்த நான் இதில் ஏன் லாபம், இதில் எதுவுமே கிடையாது. என் சகோதர சகோதரிகளுடைய சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட அந்த ஆயில்ய நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் எளிமையான பரிகாரம். இதை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி உலகத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். மைண்ட்ல ஒரு பிரகாசத்தை மட்டும் வச்சிங்க. பணிய வேண்டாம். நீங்கள் தோக்க மாட்டீர்கள். நினைக்கிறது வெற்றி பெறக்கூடியவர்கள், மகத்தான சக்தியாக விளங்கக்கூடியவர்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் உங்களிடம் பேசும். அது பேசுறதுக்கு என்ன வழிங்கிறதை நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். வாழ்த்துக்கள். விரைவில் நான் உங்களை சந்திப்பேன். நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும்.